3க்கும் அதிகமான பதிவுகளை வேத புத்தகம் இந்த ரத்த நிலாவை குறித்து பதிவு செய்கிறது. 3க்கு அதிகமான more than 3 references about the blood moon. முதல் ரெஃபரன்ஸ் எங்க வருதுன்னு இப்போ வருகைக்கும் நிறைய பாத்தீங்கன்னா வருகையை பத்தி பேசும்போது இதுதான் பேசுறாங்க. இதுக்கும் வருகைக்குமான சம்பந்தமும் இருக்குல்ல, ஏராளமான சம்பந்தங்கள் இருக்கிறது. வருகை பத்தி பார்க்கும்போது நிறைய பேர் யோசிக்கிறது 2000 வருஷமா இது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆண்டவருடைய வருகை குறித்து. இது கால மாற்றத்தில் அது நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளட் மூணுங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் இப்படி மாறுதா இல்லை ஆரம்ப காலத்துல தான் அப்படி இருக்கு? ஆரம்ப கால தேசத்திலே அப்படி எத்தனை முறை தெளிவாய் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தா 60 to 81 முறைகள் தோன்றி இருக்கிறது. அதனால் அந்த தேசம் பல விளைவுகளை சந்தித்திருக்கிறது. என்ன மாதிரியான விளைவுகள், என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இதுவரை இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த 9 முறைகள் ரத்த நிலா, 9 முறைகள் என்ன பாதிப்புகள் உண்டாக்கிற்று அதைத்தான் நம்ம பார்க்க. அது இஸ்ரேல் எப்போ வந்ததா? வந்துச்சு செப்டம்பர் 7 எப்ப வந்துச்சுன்னா நிலாவின் போது இந்த ரோமர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் எங்கெல்லாம் பச்சையான மரங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் யூதர்களை சிலுவையில அறைந்து கொண்டாங்க. இந்த ரத்த நிலாவை அவங்க பார்த்து என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா கலர் நிலமா இருக்கு. இந்த சந்திரன் இப்படி ரத்தமாவே இருந்தா நல்லா இருக்குமே, சூப்பர் கலர்ல இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க. இட் இஸ் நாட் an என்ஜாய். பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமா உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ நீண்ட இளவடைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். உங்களையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பரமண்டல ஜெபத்தை மையமா வச்சு நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். இன்று வரை நம்முடைய ஈடன் டிவி இந்த ஸ்பிரிச்சுவல் பைபிள் ரிவ்யூ சேனல் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத நம்ம சேனல்ல நீங்க தான் கொடுத்தீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அது ஒரு பிளெஸிங் எங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க்ஸ் பிரதர். நிறைய விஷயங்களை நம்ம பயிற்சிட்டு வரோம் மாஸ்டர். நிறைய நீங்க கொடுத்துருக்கீங்க, நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு வரோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த செப்டம்பர் 7 அந்த ரத்த நிலா பிளட் மூணுங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. பொதுவாகவே ஆண்டோடைய வருகைக்கு நிறைய அடையாளங்கள் அப்படி குறிப்பிட்டு பேசுகிறாங்க. பட் இந்த பிளட் மூணுங்கிறது ஸோ இது எங்கள் பைபிளில் இப்படிலாம் இருக்குதா, அந்த விஷயங்களை நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. இதை பற்றி ஷேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வேதத்தில் நம்ம இதை குறித்து ஆராய்ச்சி செய்தால் 3க்கும் அதிகமான பதிவுகளை வேத புத்தகம் இந்த ரத்த நிலாவை குறித்து பதிவு செய்கிறது. 3க்கு அதிகமான more than 3 references about the blood moon. முதல் ரெஃபரன்ஸ் எங்க வருதுன்னு சொன்னா யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளடைந்து சந்திரன் ரத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், இதை நம்ம படிக்கும்போது அதே ரெஃபரன்ஸ் யோவேல் சொன்னது அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுரு பேசுகிறார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாக மாறும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இனி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது, அந்த தேவனுடைய கோப கலசங்கள் பூமியிலே கொட்டப்படும் போது அங்கும் கூட சூரியன் கருப்பு கம்பளியை போல மாறிட்டு சந்திரன் ரத்தமாக மாறிட்டு அப்படின்னு பேசப்படுறத நம்ம பாக்குறோம். இது பைபிள் ரெஃபரன்சஸ், பைபிள்ல அப்படி இருக்கு. பட் இதுக்கும் இப்ப வருகைக்கும் நிறைய பாத்தீங்கன்னா வருகையை பத்தி பேசும்போது இதுதான் பேசுறாங்க. இதுக்கும் வருகைக்குமான சம்பந்தமும் இருக்குல்ல, ஏராளமான சம்பந்தங்கள் இருக்கிறது. வருகை பத்தி பார்க்கும்போது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இப்படி நிறைய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. புவி அதிர்ச்சி பத்தி பேசுறாரு. சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றங்கள் உண்டாகும், பூமியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு தத்தளிப்பின் நாட்களாக இருக்கும், அவரவர்கள் தங்கள் உயிரை காக்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லி
வருகைக்கான அடையாளத்துல சொல்றாரு. அப்ப அந்த வருகைக்கான அடையாளத்துல இந்த பிளட் மூனும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதாக நம்ம வேதத்தில் அறிக்கை வருகிறோம். பொதுவாக ஃபர்ஸ்ட் நிறைய பேர் யோசிக்கிறது 2000 வருஷமா இது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க ஆண்டவருடைய வருகை குறித்து. இது கால மாற்றத்தில் அது நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளட் மூனுங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் இப்படி மாறுதா, இல்லை ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி இருக்கு? ஆரம்ப காலங்களிலிருந்து ஆல்மோஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அது நடக்கிறதாக நாம் யூகிக்கிறோம். ஆல்மோஸ்ட் இயர்லி ஒன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறை அது நடக்கிறது. ஆனா ஆரம்ப நாட்களில் விஞ்ஞானம் அதிகமாய் பெருகாததினால, விஞ்ஞான அறிவு இல்லாததினால மக்களுக்கு அதை குறித்து எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் விஞ்ஞானம் பெருத்து போய் மனுஷனுடைய அறிவு பெருகினதுனால காலங்களுடைய சூழ்நிலைகளையும் கிளைமேட்டிக் சேஞ்சஸையும் ஈஸியா ஸ்பேஸ்ல என்ன நடக்குது, வானத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனால இப்பொழுது பரவலாக எல்லா மக்களுக்குமே வானங்களில் நடக்கிற அதிசயமானாலும் சரி, சமுத்திரத்தில் நடக்கிற அடையாளங்கள் ஆனாலும் சரி, எளிதாய் அவர்கள் அது புரிந்து கொள்ள ஏதுவாய் இருக்கிறது. இதை நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்க இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து வாசிங்கன்னா, ஜூவிஷ் ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான முறை இந்த ரத்த நிலா தோன்றி இருக்கிறது. அதுல முக்கியமா 62 to 81 முறைகள் அது தோன்றி இருக்கிறது. அதனால் பல விளைவுகளை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது. 62 to 81 முறைகள் ரத்த நிலா தோன்றி இருக்கிறது. ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 100க்கும் 1000க்கும் மேலான முறைகள் தோன்றி இருக்கலாம். ஆனா 61 to 81 முறைகள் யூத சரித்திரத்திலே தோன்றின அந்த ரத்த நிலாவினுடைய நிகழ்வானது இஸ்ரவேலிய சரித்திரத்திலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே தெரிந்தது, உலகத்துல பல பகுதிகளையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்த ரத்த நிலாவை கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க பார்க்க முயற்சி பண்ணணும். எங்களுக்கு அது தெரியல. சரி, ஓகே. உலகத்தின் அது ஜெய்ப்பூர், டெல்லியில எல்லாம் தெளிவா தெளிஞ்சிருக்கு. திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் கூட பார்த்திருக்காங்க. தமிழ்வாசிகளுக்கு அது தெரியவில்லை. அது போல இஸ்ரவேல் தேசத்திலே அப்படி எத்தனை முறை தெளிவாய் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தா 60 to 81 முறைகள் தோன்றி இருக்கிறது. அதனால் அந்த தேசம் பல விளைவுகளை சந்தித்திருக்கிறது. என்ன மாதிரியான விளைவுகள், என்ன சம்பந்தம் இருக்கு இஸ்ரவேல்? அதைத்தான் நம்ம கொஞ்சம் தீவிரமா யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கிறிஸ்துவுக்கு பின் 32, 33 இந்த வருஷ காலகட்டங்களிலே, அதாவது 32ஆம் வருஷத்தினுடைய மையத்திலும் 33ஆம் வருஷத்தினுடைய ஆரம்பத்திலும் கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த ரத்த நிலா தோன்றின போதுதான் கிறிஸ்து கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த ரத்த நிலா எப்படி ரத்தமா இருக்கிறதோ அப்படியே கிறிஸ்துவனுடைய ரத்தமும் ஆராய் பெருக்கெடுத்து கல்வாரி மலை முழுவதும் புரண்டு ஓடியது. பாவ மக்களுடைய பாவ விமோசனத்துக்காக, மனுபுத்திரர் மேல் வைக்கப்பட்டிருந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீக்குவதற்காக, மனுபுத்திரருடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்துவதற்காக கிறிஸ்து கொடூரமாய் தாக்கப்பட்டார். அந்த ரத்த நிலா இஸ்ரவேல் தேசத்திலே தோன்றின அந்த நாட்காலகட்டத்திலே, அந்த வாரங்களிலேயே, அந்த சில நாட்கள் முடியும் முன்னரே எப்படி அந்த ரத்த நிலா ரத்தம் கலந்த சிவப்பு நிறத்தில் இருந்ததோ அதே போல கிறிஸ்துவனுடைய சரீரம் தாரை தாரையாய் கிழிக்கப்பட்டு ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிற்று. இதை நாம் அறிய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி நிறைய ரத்த நிலா, இந்த பிளட் மூனை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல நீங்க என்ன வியூ பாக்குறீங்க? எத்தனை வியூ இருக்கு? நீங்க என்ன மாதிரியான? நம்ம எப்பயுமே as a பைபிள் டீச்சர் நம்ம எப்பயுமே வேத வியூல, வேதத்தின் அடிப்படையில இது நமக்கு என்ன சத்தியங்களை சொல்லி தருகிறது, இது இஸ்ரவேல் தேசத்துல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, உலகம் முழுவதும் என்னென்ன பாதிப்புகளை நாம் உணர வேண்டியதா இருக்கிறது என்கிற ஒரு அபாய சமிக்கையாக, அபாய எச்சரிக்கையாக நாம் இந்த பிளட் மூனை பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தேவன் எப்பயுமே ஒரு காரியத்தை செய்யும் போது முதல்ல இஸ்ரவேலில் தான் அதை துவங்குகிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை உலக நாடுகளுக்கே ஒரு காலண்டரை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். So the Israel, the country of Israel is a calendar to the whole globe. முழு உலக பூமி உருண்டைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நாட்காட்டியாக, ஒரு காலண்டராக கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்துல ஒரு இடத்துல போட்டிருக்கு, நியாய தீர்ப்பானது முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. The judgment of the Lord will begin in the house of God. நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்குதுன்னா தேவனுடைய வீட்டில். அப்ப தேவனுடைய வீடுன்னு பார்க்கப்படும் போது இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில அதை ஆலயம் எடுத்துக்கலாம், சபைன்னு எடுத்துக்கலாம். ஆனா குளோப் லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா, யூனிவர்சல் லெவல் எடுத்தீங்கன்னா தேவனுடைய வீடு யாருன்னா இஸ்ரவேல் சந்ததி தான், இஸ்ரவேல் மக்கள் தான், இஸ்ரவேல் தேசம் தான். அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட தேசம்.
அங்கேதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்களைத்தான் தேவன் பூமியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக தேவன் அனுப்பினார். அந்த மக்களில் இருந்துதான் தீர்க்கதரிசிகளை தோன்ற செய்தார். அந்த மக்களில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு வந்தார். அந்த மக்களில் இருந்துதான் அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். அங்கிருந்துதான் சுவிசேஷம் ஆரம்பமானது. அப்போ இந்த யூத தேசம் அல்லது இஸ்ரவேலிய தேசம் அகில தேசத்துக்கும் ஒரு கேலண்டராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும் முன் அது அந்த சமிக்கை எச்சரிக்கை பதிவு எங்க வரும்னா இஸ்ரவேல் தேசத்துல வரும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு அன்றிலிருந்து இன்று வரை 9 முறைகள் ரத்த நிலா தோன்றி இருக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தோன்றலாம், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. நம்ம எல்லாம் சாதாரண ரத்த நிலாவை பேசுறது இல்ல. சரி, பெரும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தின ரத்த நிலாவின் சம்பவங்கள் 9 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரும்போதெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு வரும். சாதாரணமா ஒரு நிலா ரத்தமா மாறிட்டு போறது வேற. ஏன் ரத்த நிலா வருதுன்னு சொன்னா பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில போறதுனால. பூமி தன்னுடைய சுழற்சியில சுழண்டுட்டு வரும்போதே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில எப்பெல்லாம் பூமி உள்ள வருதோ அப்பெல்லாம் அந்த சந்திரன் ரத்தமாக மாறுகிறது. பூமியினுடைய நிழல் சந்திரனில் தென்படுவதனாலே அது ரத்தமாய் மாறுகிறது. இது வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இதுவரை இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த 9 முறைகள் ரத்த நிலா, 9 முறைகள் என்ன பாதிப்புகள் உண்டாக்கிற்று அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அது முக்கியமா அந்த இஸ்ரவேல் புத்திரர் கொண்டாடுகிற சில பண்டிகை காலத்துல ரத்த நிலா தோன்றுமானால் அங்க தேசத்துக்கு ஒரு பாதிப்பு வருகிறது, உலகத்துக்கு ஒரு பெரிய படிப்பினையை, உலகத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அது காண்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இது பார்க்கப்படுகிறது. சாதாரண நாட்களில் தோன்ற ரத்த நிலா இல்ல. கம்ப்ளீட் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த ஆட்சி காலங்களில் இஸ்ரவேல் மக்களுடைய தேசத்திலே கொண்டாடப்படுகிற சில முக்கியமான நிகழ்ச்சிகள், பஸ்கா பண்டிகை, பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த பண்டிகை காலகட்டங்களிலே ஒரு ரத்த நிலா அந்த தேசத்திலே தோன்றுமானால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை காண்பிக்கிறது. உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கேடு வரப்போகிறது என்பதை அது சமிக்கை எடுக்கிறது நமக்கு. இப்ப இந்த செப்டம்பர் 7th வந்துச்சு இல்லையா, அது வந்து இஸ்ரேல் எப்போ வந்ததா? வந்துச்சு செப்டம்பர் 7th எப்ப வந்துச்சுன்னா ராத்திரி 8:30 மணியிலிருந்து 9:05 மணி வரை கிட்டத்தட்ட 40 நிமிஷங்கள் அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனா இந்த மந்த்ங்கிறது ஒரு கால பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மந்த் அங்க என்ன பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா முக்கியமா இந்த செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு புதிய வருஷத்தின் மாதம். ரோஷ் ஹானா அப்படின்னு சொல்றாங்க புதிய வருஷத்தை. அது செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு ஆரம்பித்து செப்டம்பர் 24ஆம் தேதி அதனுடைய முடிவு கொண்டாட்டங்கள் வருகிறது. அப்ப அந்த செப்டம்பர் மாதம் பார்க்கும்போது அது இஸ்ரவேலிய சரித்திரத்தினுடைய புது வருஷம், ரோஷ் ஹானா என்று அதை கொண்டாடுகிறார்கள். அப்ப இந்த செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு ஒரு புதிய வருஷத்தின் மாதமாக, புது வருஷ திருவிழாவின் மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்துல வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா 9 முறை வந்திருக்கு. அப்ப என்னென்ன நடந்திருக்கு அது சொன்னீங்க. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஒரு டீடைல் எடுத்தா 62 AD 62 கிறிஸ்துவுக்கு பின் 62ல இந்த ரத்த நிலா தோன்றிருக்கு. அந்த 62ல தோன்றிருக்கு. தோன்றும் போது ரோமர்கள் மெதுவா இஸ்ரவேலினுடைய தேசத்தை கைப்பற்ற அவர்கள் துவங்கினார்கள். அந்த வருஷத்துல மெதுவா அவர்கள் தங்களுடைய முழு ஆளுமையையும் முழு சக்தியையும் பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து அதை கொடுமைப்படுத்த தொடங்கினார்கள். இயேசு வந்த காலத்திலுமே அது ரோமருடைய கண்ட்ரோல்ல தான் இஸ்ரவேல் தேசம் இருந்தது. ஆனா அங்கங்க மக்களுக்கு சுதந்திரம் இருந்தது. ஓகே, நீங்க உங்க ஆலயத்துல நீங்க ஆராதிச்சுக்கலாம், நீங்க உங்க மதத்தை நீங்க பின்பற்றிக்கலாம், தேவைன்னா உங்களுக்கு நல்லா படிச்சவங்க இருந்தா எங்க ரோமன் கவர்மெண்ட்ல கூட அவங்க சீஃப் ஆபீசர்ஸா வந்து வேலை செய்யலாம். அப்படி எல்லாம் வேலை செஞ்சவங்க தான் இந்த சகையு டாக்ஸ் கலெக்டர், அப்புறம் மத்தேயு லேவி டாக்ஸ் கலெக்டர், அந்த மாதிரி சுதந்திரங்கள் இருந்தது. அந்த எரோதுங்கிற ராஜா என்ன பண்ணான்னு சொன்னா இந்த யூதர்களுக்காகவே 2வது ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். நேபுகாத்நேச்சர் காலத்தில் இடிக்கப்பட்டு பிறகு செருபபால் காலத்திலே கட்டி எழுப்பப்பட்டு மறுபடியும் சிறையிருப்பினாலே உடைத்து தகர்க்கப்பட்ட ஆலயத்தை எரோது ராஜா அவங்களுக்கு கட்டி கொடுத்தான். அப்படி ஒரு சுதந்திரம் இருந்தது. அப்போ இந்த 62க்கு அப்புறம் உண்டான அந்த ரத்த நிலா காலத்துல ரோம ஆட்சியானது இஸ்ரவேல் மக்களை முழுமையாய் நெருக்க தொடங்கி பெரிய உபத்திரவத்துக்குள்ள அவங்க தள்ளப்பட்டார்கள். 2வதாக நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே அடுத்த ரத்த நிலா தோன்றிற்று. AD 70. 62ல இதை ஸ்டார்ட் பண்றாங்க, 70ல திருப்பியும் 70ல மறுபடியும் வருது. 70ல வந்தோடனே என்னாச்சுன்னு சொன்னா ரோமர்கள் முழுமையாய் எருசலேமுக்குள்ளும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளும் படையெடுத்து 80 லட்சம், அது ஒரு மறக்க முடியாது
அது 80 லட்சம் மக்களை கொல்லணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணாங்க. சோ அப்பதான் அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டது. அப்பதான் அந்த 2வது கட்டப்பட்ட எருசலேம் டெம்பிள் முற்றிலும் இடித்து தரமாட்டமாக்கப்பட்டது. இது இஸ்ரவேல் சரித்திரத்திலே பெரிய ஒரு கருப்பு நாளாக, ஒரு கண்ணீரின் தினமாக பார்க்கப்படுகிறது. ஒரு இஸ்ரவேலனுடைய பலன், அவனுடைய பலத்தின் முக்கியத்துவம் எதுனா எருசலேம் தேவாலயம். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் செவிகள் திறந்தவைகளும் என் கண்கள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு பாரம்பரிய நம்பிக்கைனா, என்ன கஷ்டம் வந்தால் ஆலயத்தில் போய் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்தா நம்ம கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அவர்களுடைய பலத்தின் முக்கியமே அந்த எருசலேம் டெம்பிள் தான். அந்த ஆலயம் இடித்து இந்த 70ல ரோமர்கள் முழுமையான ஆட்சியை கைப்பற்றி இந்த ரத்த நிலா தோன்றின ஒரு சில நாட்களிலேயே அந்த ஆலயத்தை இடித்து தகர்த்தார்கள். இது இஸ்ரவேல் மக்களுக்குள்ள பெரிய ஒரு கண்ணீரையும் ஒரு கருப்பு தினமாக, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத அளவுக்கு அந்த இது அடி வாங்கிச்சு 70ல. அவர் 32ல சொன்னாரு, 70ல அடுத்த 40 வருஷத்திலேயே அது இடிந்து தரைமட்டம். 80 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. அது வந்துட்டு அதுக்கு அடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இஸ்ரவேல் முற்றிலும் அழிச்சிடணும், ஃபுல்லா ரோமர்கள் தான் இருக்கணுங்கிற டார்கெட். ஆனா அதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய பலத்தின் முக்கியமாய் பார்க்கப்படுகிற ஆலயத்தை அடிச்சு தகர்க்கணும்னு சொல்லி அடிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் கிபி 168 எகைன் ஒரு ரத்த நிலா தோன்றினது. இந்த ரத்த நிலாவின் போது இந்த ரோமர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் எங்கெல்லாம் பச்சையான மரங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் யூதர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். அப்போ தேசத்துல எத்தனை பச்சையான மரம் இருக்கும் பாருங்க. அப்ப இனி இந்த நாட்டுல பச்சையான மரமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மரத்திலும் யூதர்களை சிலுவையில் அடித்துக் கொண்டார்கள். இதுல 80 லட்சம் பேர் கொடூரமாய், அதாவது நீங்க சொல்றது 70ல இருந்து 60 அப்படி சொல்றீங்களா? 70ல இது நடந்தது 168ல. AD 70ல இருந்து 160 வரைக்கும் 80 லட்சம் அப்படி சொல்லலாமா? அந்த காலத்துல இதுல மட்டுமே AD 70ல இந்த ப்ராஜெக்ட் இருந்தது, கொல்லணும்னு. சரி, இவங்க விடக்கூடாது, இவங்க கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க தேசத்தை கேட்டு போராடிட்டே இருக்காங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போய் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பவே 1000 பேர் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னாங்க. ஆனா முக்கியமா இதுல நம்ம 70ல பார்க்க வேண்டியது ஆலயம் இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அது ஒண்ணுதான். ஆனா 168ல நடந்த இந்த சம்பவம் தான் 80 லட்சம் யூதர்களை கொடூரமா கொண்டாங்க, வெட்டி கொண்டாங்க, எரிச்சு கொண்டாங்க. முக்கியமா என்ன பிளான் பண்ணாங்க, எங்க எல்லாம் பச்சையான மரம் இருக்கோ அங்க எல்லாம் யூதர்களை சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுங்க. அப்ப அடைசி அந்த யுத்த வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இனி அவர்களை அழிப்பதற்கு மரங்களே இல்லை. மரத்துல ஃபுல்லா அடிச்சு கொல்றாங்க. மரங்களே இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த ரத்த நிலா சம்பவத்துக்கு பிறகு 168ல இது நடந்தது. இதுவும் ஒரு பெரிய கண்ணீர் நாளாக, சோக கதையாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் இந்த ரத்த நிலாவை பத்தி நம்ம பார்த்தா கிபி 795ல ஒரு தடவை அது நடந்திருக்கு. இஸ்ரவேல்ல அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தா, அரபியர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள படையெடுத்து இஸ்ரவேல் நாட்டை உண்டில்லாம பண்ணிடுவோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலரை வெட்டி கொண்டார்கள். அங்கும் ரத்தம் ஓட ஆரம்பித்தது. AD 70, அப்புறம் அந்த AD அந்த 160, இப்போ 7 சொல்றேன். இதெல்லாம் வந்து ரத்த நிலா வருஷம் தான் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நம்ம பேசுன மாதிரி. பட் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்லையா அந்த மாதிரி இப்போ இஸ்ரேல்கள் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகையில் ரத்த நிலா வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு அப்படி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அப்படித்தான் யூவிஸ் ஹிஸ்டாரிக்கன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, யூத ஆசிரியர்கள் தான் சொல்றாங்க. அதாவது செப்டம்பர் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. இல்ல வேற இதுல. ஆமா, அதாவது அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட பண்டிகை காலங்களிலே அவங்க தேசத்துல இந்த ரத்த நிலா தென்படுமானால் அப்போ வந்து இது நடந்திருக்கு. சோ அது ஒரு பெரிய எஃபெக்ட ஏற்படுது. இப்ப யூதர்களுடைய பிரபந்த நூலான தால்மூத் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நூல் ஒன்று இருக்குது. அதுல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தின் மேல எப்பெல்லாம் ரத்த நிலா வருதோ அப்பெல்லாம் அது ஒரு கெடுதியை குறிக்கிற ஒரு சைன் அப்படின்னு அதுல எழுதியிருக்காங்க. தால்முத், யூதர்களுடைய முக்கியமான பிரபந்த நூலாகிய தால்முத்தில் எழுதியிருக்காங்க, whenever the blood moon appears in Israel, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற வானத்துல ரத்த நிலா வருதோ அது எதை குறிக்குதுன்னா, உடனே ஏதோ ஒரு கெடுதி நடக்க போகுது. அந்த ரத்த நிலா ரத்தமா இருப்பது போல தேசத்துக்குள்ள பெரிய ரத்த ஆறு ஓட போகிற ஒரு பெரிய தீங்கை குறிக்கிறதாக அது எழுதியிருக்கிறார்கள். அப்படித்தான் நடந்து வருகிறது இது வரைக்கும். இப்ப 795ல நடந்த போது கூட அரபிய படையெடுப்பு இஸ்ரவேலுக்குள்ள போய் ஏராளமான மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை வெட்டி வீழ்த்து கொண்டுட்டானுங்க. அப்பயும் ரத்தம் ஓட ஆரம்பிச்சது. அடுத்து பாக்குறோம் கிபி 842ல ஒரு ரத்த நிலா. 842 இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உலகளாவியத்துல என்ன சொன்னோம்னா, இஸ்ரவேல் தேசமானது
உலகத்துக்கு ஒரு நாட்காட்டியை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு தீங்கும், அந்த தீங்கினால் வருகிற பாதிப்புகளை உலகம் எப்படி உணரப்போகுதுங்கிறத ஆண்டவர் சிக்னல் பண்றார். காட் சிக்னல்ஸ். புரியுது. ஓகே. இப்ப நம்ம வீட்டுல பார்க்கிற நாட்காட்டியை போல பிரபஞ்சத்தினுடைய சகல தேசங்களுக்கும் ஒரு நாட்காட்டியாக, ஒரு காலண்டராக இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அங்க ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா உலகம் முழுவதும் அதனுடைய அதிர்ச்சி அதிர்வலைகள் உணரப்படும். உலகத்துக்கே ஒரு பெரிய தீங்கு வரப்போகிறது என்பதை அது காண்பிக்கும். அப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், கிபி 842 அதே போல ஒரு ரத்த நிலா இஸ்ரவேல் தேசத்திலே தோன்றியது. இதுல என்னாச்சுன்னா துருக்கிய படையெடுப்புகள். முதல்ல அரபியர் சொன்னோம், துருக்கிய படையெடுப்புகள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் போந்து இந்த இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் இதை அழித்து போடுவோம், இது எங்களுடைய நாடு, எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த நாடு என்று சொல்லி இஸ்ரவேலிலே பெரிய படையெடுப்பை ஏற்படுத்தி அப்பொழுதும் பெரிய ஒரு ரத்தம் ஓட ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு யுத்தத்திலும் இஸ்ரவேலர்கள் ஜெயித்து வந்தார்கள், அது அடுத்த கதை. ஆனா அதுல விழுந்த மக்களுடைய நிலை என்ன, அந்த யுத்தத்தினால் செத்தவங்க நிலை என்ன, அந்த யுத்தத்தின் பாதிப்பினால் எத்தனை ரத்தம் ஓடுச்சு, அதைத்தான் நம்ம பார்க்க விரும்புறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், கிபி 1060 ஒரு ரத்த நிலா. கிபி 1060 இந்த சமயத்தில் என்னாச்சுன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற திரள் கூட்ட வாலிபர்கள் எழும்பி கிராஸ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவினார்கள். சிலுவை வீரர்கள் அப்படிங்கிற அமைப்பை. யாருன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள். நம்முடைய தேசத்துல நம்ம தானே இருக்கணும், ஏன் இவங்கள நம்ம தேசத்தை வந்து இப்படி அடிக்கிறாங்க, ஏன் நம்முடைய தேசத்தை இப்படி சொந்தம் கொண்டாடி நம்முடைய தேசத்தை நிர்மூலம் பண்ண வராங்க, நம்முடைய தேசத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, இஸ்ரவேல் தேசம் நமக்கு தானே கர்த்தர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இப்போ நம்முடைய தேசத்துக்குள்ளே முகாமிட்டு இருக்கிற துருக்கிய படையெடுப்புகளை அடிச்சு தகர்க்கணும்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சில கம்பீரமான பலம் வாய்ந்த திறமையான வாலிபர்கள் எழும்பி ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்புக்கு பேர் கிராஸ் ஃபைட்டர்ஸ், சிலுவை போர் வீரர்கள். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கங்கே முகாமிட்டு இருந்த துருக்கிய படைகளை போய் தாக்கினார்கள். தாக்கும் போது மறுபடியும் யுத்தம் உண்டாகி பெரிய ஒரு ரத்த நதி இஸ்ரவேல் தேசத்திலே ஓட ஆரம்பித்தது. இது 1060 நடந்தது. நெக்ஸ்ட் கிபி 1492 எகைன் ஒரு ரத்த நிலா தோன்றிட்டு இஸ்ரவேல் தேசத்துல. அதுவும் ஒரு பண்டிகை காலத்தில் தான் தோன்றியதாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமா தோன்றுகிற ரத்த நிலா வேற. இஸ்ரவேல் மக்கள் அனுசரித்து வருகிற பண்டிகை காலகட்டங்களிலே ஒரு ரத்த நிலா அவங்க வானத்துல தோன்றுமானால் அது மகா பெரிய ஒரு கெடுதியை கொண்டு வர போகிறது. அதனுடைய அதிர்வலைகளை உலகம் வர வர உணர தொடங்கும் அப்படிங்கிறதுடைய ஒரு வார்னிங் அலர்ட், வேக் அப் கால். இஸ்ரவேல்ல நடக்கு, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. தேவன் எப்பொழுதுமே இஸ்ரவேல் தேசத்தை சகல தேசத்துக்கும் சகல உலகத்துக்கும் ஒரு காலண்டராக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் முழு உலகத்தையும் பாதிக்கும். அப்ப தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளதான் செய்யறாரு, அது முழு உலகத்துக்குள்ளே வரும். இப்ப 1492 உண்டான ரத்த நிலா, இஸ்ரவேல் தேசத்துல உண்டான ரத்த நிலா என்னாச்சுன்னு சொன்னா, ஸ்பெயின் தேசத்தினுடைய ராணி இசபெல்லா, ஸ்பெயின். அப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஏராளமான சிறையிருப்புகள், ஏராளமான படையெடுப்புகள், ஏராளமான யுத்தங்கள் இருந்ததுனால நிறைய மக்கள் உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் ஸ்பெயின் தேசத்துல போய் குடியேறிட்டாங்க. நம்ம நாட்டுல இருந்து தானே இந்த பிரச்சனை. அடிக்கடி எவனவன யுத்தத்துக்கு வரான், அடிக்கடி யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி ஓடிட்டாங்க லட்சக்கணக்கான பேர், யூதர்கள் ஓடிட்டாங்க. சரி, இது 1492 ஒரு ரத்த நிலா தோன்றுது. அப்ப ஸ்பெயின் தேசத்து ராணி ஒரே ராத்திரியில ஒரு சட்டம் போடுறா, காலையில விடியறதுக்குள்ள எல்லா இந்த நாட்டுல குடியேறி இருக்கிற எல்லா இஸ்ரவேலரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியே கிளம்பிடணும், என் தேசத்துல ஒருத்தர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்ப இவங்க அங்க போய் ரொம்ப நாளா குடியிருக்கிறாங்க, நிலம் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டி இருக்காங்க, பிசினஸ் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, வேலைகள் பாக்குறாங்க, தொழில் பண்றாங்க. திடீர்னு ஒரே ராத்திரியில இந்த இசபெல்லா ஸ்பெயினுடைய ராணி காலையில விடியறதுக்குள்ள ஒரு இஸ்ரவேலர் உள்ள இருக்க கூடாது, உடனே வெளியேறின்னு ஒரு சட்டத்தை போடுறான். மக்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணீரோட அந்த தேசத்தை விட்டு எங்க போகணும் வெளியே வராங்க. அப்பொழுதும் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய கண்ணீர் உண்டானதாக பார்க்கிறோம். மறுபடியும் 1948 ஒரு ரத்த நிலா உண்டாச்சு. இந்த 1948 ஆண்டு தான் இஸ்ரவேலில ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரவேலிலே சுதந்திர நாடாக அது அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலருக்கு
அந்த மாதிரி ஃப்ரீடம். இப்ப நமக்கு 1947 சுதந்திரம் வந்த மாதிரி 1948 இஸ்ரவேல் தேசத்தை பிடித்திருக்கிற எல்லா அந்நியர்களும் வெளியேறணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள், நேச நாடுகள் ஒரு சட்டத்தை உயர்த்திச்சு. அன்னைக்குதான் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கேங்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த சுதந்திரம் வாங்குகிற அந்த காலகட்டத்திலே ஒரு ரத்த நிலா தோன்றிச்சு. இது 1948. இந்த ரத்த நிலா தோன்றி ஒரு சில நாட்களுக்குள் இஸ்ரவேல் சுதந்திரம் வாங்கிட்டு, சுதந்திரம் வாங்கின மறுநாளே உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிரே போர் தொடுத்தது. ஆனா இஸ்ரவேல் ஜெயம் பெற்றது. விடமாட்டோம், இஸ்ரவேல் எங்க அடிமைக்குள்ள தான் வரணும், எங்க கண்ட்ரோல் தான் வரணும் சொல்லி உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேல் மேல் போர் தொடுத்தது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்தாங்க. ஜெயித்தாலும் அங்க ரொம்ப ரத்தம் ஓட ஆரம்பித்தது. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் 1967 ஒரு ரத்த நிலா. 1967 இது என்னாச்சுன்னு சொன்னா, இந்த ரத்த நிலா தோன்றி ஒரு சில நாட்களுக்குள்ளே 6 நாட்கள் இஸ்ரவேலுக்குள்ள யுத்தம் உண்டாச்சு. எகிப்தை தலைமையாக வைத்து பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் மேல் படையெடுத்தது. 6 நாள் யுத்தங்கள் இன்றைக்கும் வரலாற்றுல பெரிய ஒரு சரித்திர நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 6 நாள் யுத்தம் 14 நாடுகள் ஒன்னா சேர்ந்துச்சு. எகிப்தை தலைமையாக கொண்டு 14 நாடுகள் கூட்டா சேர்ந்து இஸ்ரவேலை போய் அடிக்குது. ஆனா இஸ்ரவேல் 6 நாள் தொடர்ந்து போரிட்டு ஜெயம் பெற்றது. அதனால ஏராளமான உயிர் பாதிப்புகள், ஏராளமான ரத்தம் சிந்துதல். அடுத்து 2014 2024 வரை ரீசெண்டா ஒரு ரத்த நிலா தோன்றியது. 2014 வரை 10 ஆண்டுகளில பல முறையும் ரத்த நிலா தோன்றிற்று. இது உலகத்தில் என்ன பாதிப்பை கொண்டு வந்துச்சுன்னா, உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஒரு போராட்டம். இதுவரை இல்லாத அளவு உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஒரு உபத்திரவம். இதுவரை இல்லாத அளவு உலகளாவிய கிறிஸ்தவர்கள் தீவிரவாதிகளுடைய கைகளில் விழுந்து ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இந்தியாவிலும் உபத்திரவங்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. சத்தீஸ்கர், பஞ்சாப், இன்னும் நம்ம மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே இன்றும் சபைகள் தாக்கப்படுகிறது. வேதத்தை வாசிக்க சுதந்திரம் இல்லை. ஜெபித்தா வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஜரையில் அடைக்கப்படுறாங்க. பெரிய உபத்திரவம் தாக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். மார்ச் 13 லாஸ்ட் மார்ச், மார்ச் 13 2025 ஒரு ரத்த நிலா இஸ்ரவேல்ல தோன்றிற்று. இது பூரீம் பண்டிகை கொண்டாடப்படுகிற சமயத்துல தோன்றிற்று. பூரீம் பண்டிகைனா ஆமானுடைய துஷ்ட எண்ணத்திலிருந்து எஸ்தர் இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை விடுவித்தாள். அது ஒரு ஜெயத்தின் நாளாக பார்க்கப்படுகிறது, ஒரு விடுதலையின் பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. இப்ப மார்ச் 14, 15 வந்து அங்க பூரீம் பண்டிகை கொண்டாடுகிற ஒரு சமயம். அங்க ஒரு ரத்த நிலா தோன்றிற்று. அது எதை சிக்னிஃபைக் பண்ணுதுன்னா, உங்களுக்கு கொடுத்த விடுதலையை காத்துக் கொள்ளுங்கள், பெரிய அழிவை நீங்கள் சந்திப்பீர்கள். இதுக்கப்புறம் தான் அந்த காசா வாரு, இஸ்ரவேல் வாரெல்லாம் இப்பதான் நடந்துகிட்டே இருக்கு. இது ஆரம்பத்திலே நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த நாட்கள், இந்த ரத்த நிலாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்துல பெரிய பாதிப்பு உண்டாச்சு. முக்கியமான சில படையெடுப்புகள் அழிக்கப்பட்டது, அவர்களுடைய தளவாடங்கள் அழிக்கப்பட்டது. ரீசெண்டா அந்த நியூஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்து செப்டம்பர் 7, 8 இது இஸ்ரவேலிய நேரப்படி 8:30 மணியிலிருந்து 9:52 மணி வரை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். இது இஸ்ரவேலுக்கு உண்டாக போகும் கெடுதியையும் அதன் மூலம் உலக நாடுகளுக்கு வரப்போகும் அதிர்ச்சி விளைவுகளையும் காட்டப்போகிறது. இல்லை, இது இத்தனை இது நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இது வந்து ஒரு நீங்க சொல்ற முன்னோட்டமா இல்ல, இஸ்ரேல் நடக்கிறது பிற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ரத்னாலவனுடைய நீங்க கேட்ட அதனுடைய உண்மைகள் தான். வேதத்தினுடைய யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட மாதிரி இது இருக்கு. சோ இப்ப நமக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இது நமக்கு என்ன எச்சரிப்பை கொடுக்குதுன்னா, இப்ப மக்கள் எல்லாம் பாருங்க, நீட்டா போய் பார்த்து போட்டோ எடுத்து, துபாயில என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நேத்து நைட் அதை வீடியோ பண்ணி அழகா அனுப்பியிருக்காங்க. இந்த ரத்த நிலாவை அவங்க பார்த்து என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா கலர் நிலமா இருக்கு, இந்த சந்திரன் வந்து இப்படி ரத்தமாவே இருந்தா நல்லா இருக்குமே, சூப்பர் கலர்ல இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க. இட் இஸ் நாட் an enjoyment, it is a wake up call, it is a call to repentance. இது பார்த்து அனுபவிக்கிறதுக்கு இல்ல, பின்னால உலகத்துல நம்ம வாழ்ற தேசத்துல ஒரு பெரிய கெடுதியான சம்பவம் வரப்போகிறது, ஒரு கேடு வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இது காட்டப்படுகிறது. அப்ப இதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த உலகம் இனி இப்ப சேஃபா இருக்காது. இந்த உலகத்துக்குள்ள, இந்த பட்டணத்துக்குள்ள எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆண்டவருடைய வருகை எப்பயும் வரலாம். திடீர்னு வந்துச்சு கொரோனா, லட்சங்கள் போயிட்டாங்களே, விட்டாங்களா?
அது போல உலகத்துக்குள்ள திடீர்னு ஒரு வாதம் வரலாம், உலகத்துக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய யுத்தம் வரலாம், உலகத்துக்குள்ள திடீர்னு ஒரு பஞ்சம் வரலாம். நீங்க ரத்த நிலான்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது என்ஜாய்மெண்ட்டுக்கு இல்லது. இட்ஸ் a ரெட் சிக்னல். இப்ப நம்ம ரெட் சிக்னல் போட்டா வண்டி நிறுத்திடுறோம்ல, இப்ப ரத்த நிலா ரெட்டா தானே இருக்கு. இட்ஸ் a ரெட் சிக்னல் டு தி ஆல் பீப்புள். உலகத்துல வாழ்கிற எல்லாருக்கும் ரெட் சிக்னல். கேர்ஃபுல், பி வாட்ச்ஃபுல், ஆயத்தமாக, கவனமாயிரு, எப்பயும் எதுவும் நடக்கலாம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாருங்கிற பெரிய படிப்பினையை தான் இந்த ரத்த நிலா நமக்கு காண்பிக்கிறது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த செப்டம்பர் மாதம் எக்கால பண்டிகை இல்லை, பொதுவாகவே இந்த ராப்சர் பிலீவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த செப்டம்பர் எக்கால பண்டிகை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டயத்தில் இந்த ரத்த நிலா வந்திருக்கிறது வருகைக்கான அறிகுறி. வேமா இல்லை எப்போனாலும் இந்த ராப்சர் அப்படியே சொல்லலாமா? கண்டிப்பா, அட் எனி டைம். சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சீக்கிரமா வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆச்சு. அட் எனி டைம் இட் இஸ் a wake up call. ஆனால் சில பேர் வந்து இது என்னங்க வருஷம் வருஷம் வர்றது தானேங்க, அப்படி நீங்களே சொல்றீங்க வருஷம் வருஷம் வர்ற ரத்தம் இல்லை, அப்போ இதில் என்ன அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வருஷம் வருஷம் ஏன் வருதுன்னா, இன்னும் நீ சரியா மனம் திரும்பல. You are not get ready to meet your Lord who is going to come on the cloud. வானத்தின் மையத்துல மேகங்கள் மேல் வரப்போகிற ராஜாதி ராஜாவை சந்திக்க நீ இன்னும் ஆயத்தமாகல. உனக்கு இந்த வருஷத்தையும் கிருபையா நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். கெட் ரெடி டு மீட் யுவர் மாஸ்டர். அது ஒண்ணு. ரெண்டாவது, பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சப்மிட் பண்ணோம். ஏன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த வாழ்க்கையை குறித்த கணக்கு, நேரத்தை குறித்த கணக்கு, நமக்கு கொடுத்த வாழ்வினுடைய எல்லா அனுகூலங்களை குறித்த ஒரு கணக்கு கர்த்தர் கேட்பார். அப்ப அந்த கணக்குக்கு சரியான டேலி பண்ற மாதிரி கணக்கை செட்டில் பண்ற ஆயத்தமா இரு அப்படிங்கறத ஆண்டவர் காண்பிக்கிறார். So the blood moon appearance is not an enjoyment. It is a wake up call. It is a warning alert to every people. Okay. At any time anything may happen in this Monday. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நீங்க இப்ப சுகமா இருந்துட்டு இருக்கும்போது நீங்க எதிர்பாராத நேரத்துல திடீரென்று சொல்லி ஒரு வேதனையான சம்பவம் நடக்கலாம். அதான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுறாரு, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை திடீரென்று வருவது போல உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் திடீரென்று வேதனைகள் வரும் சொல்லி எழுதுறாரு. சோ இந்த பிளட் மூன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கெடுதி நடக்க போகுது, ஒரு தீங்கு நடக்க போகுது, கர்த்தருடைய வருகை வரப்போகுது, கர்த்தருடைய வருகைக்கு முன்னால நடக்க வேண்டிய பஞ்சங்கள், யுத்தங்கள், துயதிர்ச்சிகள் நடக்க போகுது. நீங்கள் ஆயத்தமாகி ஆண்டவருக்கு ஆயத்தமாகி ரெடியா காத்திருங்கிற ஒரு வார்னிங் அலர்ட் தான் ரத்தம் எல்லாம் நமக்கு தருகிறது. ஓகே, ஸோ பார்க்குற நேயர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ராப்சர் எனி டைம் நடக்கலாங்கிறத நம்ம இதில் சொல்ல வரோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ரத்தத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது.